الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع باب ما جاء في اللعن والطعن சாபமிடுவது மற்றும் திட்டுவதை பற்றி வரக்கூடிய பாடம். حدثنا محمد بن بشار حدثنا أبو عامر عن كثير بن زيد عن سالم عن ابن عمر قال قال النبي صلى الله عليه وسلم لا يكون المؤمن لعانا ஒரு முஃமினாக இருப்பவர் சபிப்பவராக இருக்க மாட்டார். قال أبو عيسى وفي الباب عبد الله بن مسعود وهذا حديث حسن غريب وروى بعضهم بهذا الإسناد عن النبي صلى الله عليه وسلم قال لا ينبغي للمؤمن أن يكون لعانا ஒரு முஃமின் இறை நம்பிக்கையாளர் சபிப்போராக இருப்பது அவசியமாகாது. وهذا الحديث مفسر باب ما جاء في كثرة الغضب கோபம் அதிகம் வருவதை பற்றி வரக்கூடிய பாடம். حدثنا أبو قريب وحدثنا أبو بكر بن عياش عن أبي حسين عن أبي صالح عن أبي هريرة قال جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட ஒரு மனிதர் வந்தார். அல்லிம்னி ஷையன் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்கள். வலா துக்ஸிர் அலைய என்னிடத்துல நிறைய விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்தாதீர்கள், ஒரு விஷயத்த சொல்லுங்க. நான் அதை நினைவில் வைத்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்க. வலா துக்ஸிர் அலைய அதுக்காக ஒரு விஷயம் நான் கேட்டோன்னா நிறைய விஷயத்தை எனக்கு சொல்லிடாதீங்க. எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொன்னாலும் அதை நான் என்ன செய்யறேன், கிரகிச்சு வச்சுக்கிறேன், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா தக்லப், நீ கோவப்படாதே. ஃபரத்தத தாலிக மிராரன், அதை பலமுறை திருப்பி திருப்பி சொன்னார்கள். குல்லு தாலிக யகூலு, அது ஒவ்வொரு முறையும் லா தக்லப் லா தக்லப் என்றே நீ கோவப்படாதே கோவப்படாதே என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். قال أبو عيسى وفي الباب عن أبي سعيد وسليمان بن سرد وهذا حديث حسن صحيح غريب من هذا الوجه وأبو حسين اسمه عثمان بن عاصم الأسدي. باب في قلم الغيل, قلم விழுங்குதல், மென்று விழுங்குதல். والقاظمين الغيظ அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். கலமில் கைலி கோவத்தை மென்று விழுங்குதல். நமக்கு ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தை என்ன செய்யறோம், வென்று விழுங்குறோம். அது சம்பந்தப்பட்ட வரக்கூடிய பாபு. حدثنا عباس بن محمد الدوري وغير واحد قال حدثنا عبد الله بن يزيد المقرع حدثنا سعيد بن ابي ايوب حدثني ابو مرحوم عبد الرحيم بن ميمون عن سهل بن معاذ بن انس الجهني عن ابيه عن النبي صلى الله عليه وسلم قال மண் கலம கைரன், யார் கோபத்தை அடக்கி கொள்கிறாரோ, வஹுவ யஸ்தத்தியோ, அந்த மனிதரோ சக்தி பெற்றிருக்கிறார், ஐயுனஃபிதஹு, அந்த கோபத்தை அவரின் மீது செலுத்துவதற்கு சக்தி பெற்றிருக்கிறார். அந்த கோபத்துல அடிச்சிட முடியும், அல்லது அந்த கோபத்துல என்ன வேணா செஞ்சிட முடியும். அந்த கோபத்தை அவர் செலுத்துவதற்கு சக்தி பெற்றிருக்கிற நிலையிலே கோபத்தை மெண்டு மிழுங்குகிறார் என்றால் தஆஹுல்லாஹு யௌமல் கியாமத், கியாமத் நாளிலே அல்லாஹ் அந்த கோபத்தை செலுத்துவதற்கு சக்தி இருந்தும் அடக்கிய அந்த மனிதரை அல்லாஹ் அழைப்பான். அலா ரூஸில் ஹலாயிகி, படைப்பினங்களுக்கு முன்னால் அழைப்பான். அழைத்து ஹத்தா, எந்த அளவுக்கு என்றால் யுஹய்யிரஹு, அல்லாஹ் அவருக்கு விருப்பம் கொடுப்பான். ஃபி ஐயில் ஹூரி ஷா, ஹூர்லீனுடைய பெண்கள் இருப்பாங்க சொர்க்கத்துல, அந்த ஹூர்லீன்களுடைய பெண்கள்ல எந்த பெண்களை வேணா நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா
அந்த கோபத்தை அடக்கி மிண்டு விழுங்கிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் விருப்பம் தருவான், சாய்ஸ் தருவான். அப்போ ஹூர்லைன்கள்ல யாரை வேணா என்ன செய்யலாம், அவரு செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த பெண்ணை வேணாலும் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தத்துல ஏன்னா கோபத்தை வெண்டு விழுங்குறதுன்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம். அதை ஒருத்தர் செய்யறாரு அப்படின்டா அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் என்ன செய்யறான். ஹூர்லின் பெண்கள்லயே நீங்க என்ன செய்யலாம், லைனா அவ்வளவு ஹூர்லின் பெண்கள்ல அதை யாரையா வேணா நீங்க செலக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஹாதா ஹதீசுன் இல்லையா, சிரிக்கிறீங்க. ஹாதா ஹதீசுன் ஹசனுன் கரீபுன். ஹூர்லின் பெண்கள் எப்படிப்பட்டவங்க, பற்கள் எப்படி இருக்கும் அப்படிலாம் வருது இல்ல, வாக்கையா சூறால வருதே. பற்களுடைய அந்த வெளிச்சத்திலே அந்த உலகமே வெளிச்சமாயிரும். அப்படி ஒரு வெளிச்சம். அவங்க அப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இப்படி எப்படின்னு அவங்கள பத்தி அப்படி வர்ணனைகள் வருதே. வேணும்டா கோவத்தை மிண்டு மிழுங்குங்க, ஹூர்லின்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாவ் மா ஜா ஃபி இஜ்லாலில் கபீர். அப்ப மன் கலம கைரன் வஹுவ யஸ்ததி வ யுனஃபிதஹு தஆஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி அலா ரூஸில் ஹலாயிகி ஹத்தா யுகைருஹு ஃபி அய்யில் ஹூரி ஷா. பாவ் மா ஜா ஃபி இஜ்லாலில் கபீர். வயதில் மூத்தவர்களை கண்ணியப்படுத்துவதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸனா முஹம்மது பின் முஸன்னா ஹதஸனா யஸீத் பின் பயான் அல் உகைலி ஹதஸனா அபுர் ரஹால் அல் அன்சாரி அன் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மா அக்ரம ஷாபுன். ஒரு வாலிபர் கண்ணியப்படுத்தவில்லை ஷைஹன், வயதில மூத்தவரை, லி சின்னிஹி, எதற்காக கண்ணியப்படுத்தவில்லையே, அவருடைய வயதிற்காக தவிர கண்ணியப்படுத்தல. அப்படி அல்லாஹ் ஒரு மனிதர், ஒரு வாலிபர் தன்னை விட வயது மூத்தவரை அவருடைய வயதுக்காக கண்ணியப்படுத்தினால் இல்லா கையலல்லாஹு லஹு, அல்லாஹ் அந்த மனிதருக்கு சாட்டுவான், அந்த வாலிபருக்கு சாட்டுவான். சைடு கேப்ல சாஞ்ச மாதிரி தெரியுது, கண்ணு சிவந்திருக்கு. அக்ரம ஷாபுன் ஷைஹன், ஒரு வாலிபர் வயது முதிர்ந்தவரை அவருடைய வயதுக்காக கண்ணியம் செய்யவில்லை. இல்ல அப்படி கண்ணியம் செய்தால் கையலல்லாஹு லஹு, அல்லாஹ் அந்த வாலிபருக்கு நியமிப்பான். அல்லாஹு தாலா அந்த வாலிபருக்கு நியமிப்பான். மை யுக்ரிமுஹு, அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவரை நியமிப்பான். இந்த சின்னிகி, இவர் அந்த வயதிலே வருகிற போது அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவரை அல்லாஹு தாலா அவருக்கு நியமிப்பான். இப்ப நம்ம ஒரு 90 வயசு உள்ள வயதான ஒரு முதியவரை நம்ம ரொம்ப கண்ணியப்படுத்துறோம். நம்ம 90 வயசு இருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நம்மளை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருத்தரை அல்லாஹு தஆலா நியமிப்பானாம். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, அப்ப நம்ம வயது முதிர்ந்தவர்களை நம்ம கண்ணியம் செய்யும் போது இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும் போது நம்மளும் அந்த வயசுல அல்லாஹ் நம்மளை இருக்க வைப்பான், அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பான் அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியும். நம்ம வயது முதிர்ந்தவர்களை நம்ம கண்ணியப்படுத்தலாம், நம்மளும் அந்த வயது அளவுக்கு நம்ம வாழ்வோம். ஏன்னா அந்த வயது வரைக்கும் வாழ்ந்தா தான் நமக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருத்தர் வருவாருன்னு இந்த ஹதீஸ் படி நமக்கு என்ன கிடைக்கும். அப்ப அதனால வயது முதிர்ந்தவர்களை நம்ம என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். இப்ப இன்னைக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா ரொம்ப மட்டமா நடத்துறாங்க, கிழடு வருதுன்றாங்க, இந்த கிழவனுக்கு வர வேலையே இல்லைன்றாங்க, புட்டு பாடாப்படுத்துதுன்றாங்க. என்ன செய்யறாங்க, வயதுல மூத்தவர்கள் கண்ணிய குறைவா பேசக்கூடிய இந்த வழக்கம் நீங்க சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் அதை இஜ்லால் செய்ய சொல்லியிருக்காங்க, கண்ணியப்படுத்த சொல்லியிருக்காங்க. மா அக்ரம ஷாபுன் ஷேഖன் லி சின்னிஹி இல்லா கையலல்லாஹு லஹு மை யுக்ரிமுஹு இந்த சின்னிஹின்றாங்க. قال أبو إسحاق هذا حديث غريب لا نعرفه إلا من حديث هذا الشيخ يزيد بن بيان وأبو الرجال الأنصاري آخر. باب ما جاء في المتهاجرين. பேச்சை முறித்து கொண்ட 2 பேரை பற்றி வரக்கூடிய பாடம். ஒரு 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பேச்சை முறிச்சுக்கிட்டாங்க, இனிமேல் ஜென்மத்துக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன். حدثنا قتيبة حدثنا عبد العزيز بن محمد عن سهيل بن أبي صالح عن أبيه عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال
துஃபத்தஹு அப்வாபுல் ஜன்னதி, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது. யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ், திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஃபயுஃபரு ஃபீஹிமா, அந்த 2 நாளிலே மன்னிக்கப்படும். திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அந்த 2 நாளிலே மன்னிக்கப்படும். யாருக்கு மன்னிக்கப்படும்? லிமன் லா யுஷ்ரிகு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு யார் இணை வைக்காமல் இருக்கிறாரோ, அப்படி இணை வைக்காத எல்லா முஸ்லிம்களுடைய பாவமும் இந்த 2 நாள் மன்னிக்கப்படுமா. ஒருவரை தவிர, ஒரு 2 பேரை தவிர. அந்த 2 பேர் யாரு? இல்லல் முஹ்தஜிரைனி, ஒருவருக்கொருவர் பேச்சை முறித்து கொண்ட இருவரை தவிர. அந்த பேச்சை முறித்து கொண்டு, மார்க்கத்துல ஏற்கனவே வந்திருக்குது, 3 நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிமான சகோதரர் தன்னுடைய முஸ்லிமான சகோதரத்துல பேசாம இருக்கக்கூடாது, ஹலால் கிடையாதுன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி 3 நாளை தாண்டி பேசாம விரோதமா இருக்கிறாங்களே, இவங்களுடைய பாவங்களும் இந்த 2 நாள் மன்னிக்கப்படாதான், அவங்க இணை வைக்காத நபராக இருந்தாலும். அப்ப யுகால, அவங்களுக்கு சொல்லப்படுமா அந்த 2 பேருக்கு, ருத்து ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இவங்க 2 பேரும் சமரசம் செய்து கொள்ளும் வரை. யஸ்தலிஹானா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் சுல்ஹ், அதான் இஃப்தால வசன்ல வந்தது. இவங்க 2 பேரும் சுல்ஹ செய்து சமரசம் செய்து கொள்ளும் வரை அவர்களுடைய விஷயத்தை நிலுவையில வைங்கன்றுவாங்க. இவங்க 2 பேரும் சமரசம் செய்து கொள்ளும் வரை அவருடைய பிரச்சனை, அவருடைய பாவத்தை மன்னிக்கிறத நிலுவையில வைங்கன்னு சொல்லிடுவாங்க. பாவம் மன்னிக்கப்படாது. எப்ப இந்த 2 பேர் சமரசம் ஆகிறாங்களோ அப்பதான் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்றாங்க. அப்ப 2 பேர் பேசாம 3 நாளைக்கு மேல இருக்கிறது, விரோதமாக இருக்கிறது கூட மார்க்கத்துல அனுமதி இல்லை. அது பாவம் அவருக்கு மன்னிக்கப்படாதுன்றது இந்த ஹதீஸ்ல நமக்கு வருது. அப்ப பகை என்பது, ஜென்ம பகை என்பதெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது இல்லை. கால அபீசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் வ யுர்வா ஃபீ பஅல் ஹதீஸி தரு, சில ஹதீஸ்ல இப்படி வருது, தரு விட்டு விடுங்கள், ஹாதைனி இந்த 2 பேரை விட்டுருங்க, ஹத்தா யஸ்தலிஹா 2 பேரும் சமரசம் ஆயிட்டு வரட்டும் அப்படின்னு வருது, விட்டு விடுங்கள்ன்ற வார்த்தை வருது. ஓ மானா கௌலிஹி முஹ்தஜிரைனி, முஹ்தஜிரைனினா என்ன அர்த்தம்? யானி முத்தசாரிமைனி, முத்தசாரிமைன் அப்படின்னு அர்த்தம். முத்தசாரிமைன்னா என்ன அர்த்தம்? உறவையும் பேச்சையும் முறித்து கொண்டவர்கள் அர்த்தம். வெறும் பேச்சை மட்டும் கிடையாது, உறவையும் முறிச்சுக்கிட்டவங்க, உறவையும் பேச்சையும் முறித்து கொண்டவர்கள். இதைத்தான் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோம். வஹாதா மிஸ்லுமா ருவி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால, ரசூலுல்லாஹ் சொன்னதாக முன்னாடி அறிவிப்பு செய்யப்பட்டது. என்ன அறிவிப்பு செய்யப்பட்டது? லா யஹில்லு லில் முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸி அய்யாம், 3 நாளைக்கு மேல் தன்னுடைய சகோதர முஸ்லிம் இடத்திலே பேசாமல் இருப்பது என்பது ஹலாலாகாது. பாவு மாஜா ஃபி ஸப்ர், பொறுமையை பற்றி வரக்கூடிய பாடம். என்ன பொறுமை? حدثنا الأنصاري حدثنا معن حدثنا مالك بن أنس عن الزهري عن عطاء بن يزيد عن أبي سعيد رضي الله عنه أن ناسا من الأنصار, அன்சாரிகள் இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து சாலு கேட்கிறார்கள், அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட உணவுக்கும் செலவுக்கும் பணம் கேட்கிறாங்க. உணவுக்கு சாப்பாடும் செலவுக்கு பணமும் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. கூட்டமா வந்து ரசூலுல்லாஹும் கொடுக்குறாங்க. பார்த்தா மறுபடியும் கேட்கிறாங்க. சும்மா சாலு எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் கேட்கிறாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, மா யகூனு இன்தி மின் கைரின், என்னிடத்துல ஹைரான எந்த விஷயமும் இல்லை, இதுக்கு மேல எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஃபலன் அத்தஹிரஹு அன்கும், உங்களுக்கு கொடுக்காம நான் சேமித்து வைக்க மாட்டேன். உங்களுக்கு கொடுக்காம, இத்தஹர எத்தஹிருன சேமித்து, உங்களுக்கு கொடுக்காமலாம் நான் சேமிச்சுலாம் வைக்க மாட்டேன். இருக்கிறத ஃபுல்லா கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட. ஹைருன்னு எதெல்லாம் இருந்துச்சோ
அது எதுவும் இப்ப என்கிட்ட இல்ல. அதெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், உங்களை விட்டு நான் சேமிச்சுலாம் வைக்கல, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா அதுக்கு அடுத்து ரசூலுல்லா அந்த மக்கள்ல பார்த்து அவங்களுக்கு ஒரு நெத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு உபதேசம் பண்ணாங்க. அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, கேட்டா கொடுக்கணும். அம்மா சாயில ஃபலா தன்னஹர், ஒருத்தர் கேட்கிறாரு கொடுக்கணும். ஒருத்தர் என்ன சொல்றாங்களே, குதிரை மேல ஏறி கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா நம்ம கேள்விப்படுறோம். கேட்டாரு கொடுத்துடணும். ஆனா அதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது கொடுக்குறாங்கன்ட்டு. அவர் எப்படி இருக்கணும் ஒருத்தர் அப்படின்றத சொல்ல அடுத்த அந்த வார்த்தையை அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, ஒமை எஸ்தகனி, யார் தன்னை தானே தேவையற்று இருந்து கொள்கிறாரோ, என்ன செய்யறாரு, தன்னைத்தானே என்ன செய்யறாரு, தேவையற்று, யார்கிட்டையும் தேவையாக கூடாது. உமை எஸ்தகனி, யாரிடத்திலேயும் தேவையாகாமல் தன்னிறைவோடு யார் இருக்கிறாரோ, சொல்றாங்க யுகுனிகுல்லாஹோ, அல்லாஹ் அவரை தேவையற்றவராகவே ஆக்குவான். நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா நீ கடைசி வரைக்கும் கேட்கிறவனாவே நீ ஆயிருவ. அப்ப என்ன சொல்றாங்க, யார் தேவையற்றவராக ஆகிறாரோ, ஆக்கி கொள்கிறாரோ தன்னை, நம்ம என்ன இருந்தாலும் கேட்க கூடாது, இருக்கிறத வச்சு போதுமாக்கிக்கணும். சில வீடுகள்லாம் பார்த்தா தாம் தூம்னு செலவு பண்ணுவாங்க. அந்த செலவுனா சும்மா கொஞ்சம் நெஞ்சு கிடையாது. டக்குன்னு ஒரு இதை வாங்குவாங்க, அதை வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க, வாஷிங் மிஷின் வாங்குவாங்க. ரொம்ப அனாவசியமான செலவா இருக்கும். திடீர்னு என்ன செய்வாங்க, ஹோட்டல் போயிடுவாங்க. ஒரு 2 தோசை வாங்கி சாப்பிட்ற யோசிக்கிற நேரத்துல ஹோட்டலுக்கு போனாலும் 1000 ரூபாய்க்கு குறையாம பில்லு வராது. வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை என்ன செஞ்சிருவாங்க, ரெஸ்டாரண்ட் போய் 1000 ரூபாய்க்கு குறையாம பில், இப்படி. ஆனா அதே நேரத்துல பார்த்தா இன்னொரு பார்த்தா இன்னொரு சைடு நேரத்துல பிச்சைக்காரனா இருப்பாங்க. ஏதாவது இவங்க கடன் கொடுப்பாங்களா, அவங்க போய் மாத்து கொடுப்பாங்களா, இவங்க இப்படி இருப்பாங்க. அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது, இருக்கிறத வச்சு நீ போதுமாக்கிக்கோ. கனாத்து, என்னது கனாத்துன்னு வரும்ல, கனாத்துனா என்ன, எது இருக்கோ அதை வச்சு நீ போதுமாக்கிக்கோ. அதை வச்சு என்ன செலவு செய்ய முடியுமோ அதை செய். மேல இருக்கிறவனை பார்க்காத, கீழே உன்னை விட கீழே இருக்கிறவனை பாரு. இது கூட இல்லாதவன் எத்தனையோ பேர் இருப்பான் ரோட்ல, அவனை பாரு. நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு உனக்கு மேல பாக்குறன்னு பார்த்து என்ன செய்யாது இருக்காத. அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தானோ அதுல கனாத்தா, போதும் என்ற மனம், போதும் என்ற மனம் பொன் செய் மருந்தா வரும்ல. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப நீ என்னது, ஒமை எஸ்தகனி, யார் என்ன செய்யறாரு, பிறரிடத்துல தேவையாகாம தன்னிறைவோடு இருக்கிறாரோ அல்லாஹ் அவர் எப்படி ஆக்கிடுவானா, தன்னிறை உள்ளவராகவே ஆக்கிடுவான். புரிஞ்சா, அவர் அல்லாஹ் கனியாவே தேவையற்றவராகவே ஆக்கிடுவான். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒமை யஸ்தஅஃபிஃப், யார் சுயமரியாதையோடு வாழ்கிறாரோ, என்ன செய்யறாரு, சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறார். எஃபத் என்று சொல்லுவான், பத்தினித்தனம்னு சொல்லலாம். சுயமரியாதைன்னு இருக்கு. யார் சுயமரியாதையோடு, நம்ம கரெக்டா இருக்கணும். எந்த விஷயத்துல நம்ம ஃபால்ட்டா இருக்கிற ஒரு கண்ணியமா இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு வாழச் செய்வான், தன்மானத்தோடு வாழச் செய்வான். இவர் அப்படி இருக்கணும், சுயமரியாதையோட தன்மானத்தை இழக்காத அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா ஒமை யஸ்தஅஃபிஃப் யுஅஃபஹுல்லாஹ். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒமை யதஸப்பர், யார் இன்னல்களை சகித்துக் கொள்கிறாரோ, ஒமை யதஸப்பர், யார் இன்னல்களை சகித்துக் கொள்கிறாரோ, யுஸப்பிருஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவருக்கு சகிப்புத்தன்மையை வழங்குவான். அல்லாஹ் அவரை சகிப்புத்தன்மை உள்ளவராக ஆக்குவான். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், வமா உஅதிய அஹதுன் ஷையன் கைருன் வ அவ்ஸஉ மினஸ் ஸப்ர்.
ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களிலேயே பொறுமையை விட சிறந்த ஒரு விஷயமோ விசாலமான ஒரு அருட்கொடையோ கிடையாது எதுவும். ஒரு மனுஷனுக்கு பொறுமை என்கிற அருட்கொடை அல்ல எவ்வளவோ கொடுக்குறான், அது எல்லாம் கொடுத்து பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கை சேதம். அப்ப அதனாலதான் சொல்றாங்க, ஒமா ஓத்தி அஹதுன் ஷையன், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை கொடுக்கப்படவில்லை, ஹுவ ஹைருன், அது சிறந்தது, அது மிக விசாலமான அருட்கொடை, எதை விட அது இருக்க வாய்ப்பில்லை, பொறுமையை விட மிகவும் விசாலமான சிறந்த அருட்கொடை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ பொறுமை என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு அருட்கொடை. அல்லாஹ் அதை நமக்கு தந்துட்டாலே ஒரு மிகப்பெரியது. அதனால்தான் சொல்றாங்க, பொறுத்தால் பூமி ஆழ்வார். அது பொறுத்தவர் பூமி ஆழ்வார். ஆனா பொறுமை இன்னைக்கு என்ன கிடையாது, ரொம்ப குறைவு. மாமியா வீட்டுக்கு போற மருமகள்கிட்ட பொறுமை கிடையாது. என்ன போனோடனே என்ன செய்யறாங்க, மாமியா ஏதாவது ஒண்ணு சொன்னா தலைகீழ குதிக்கிறாங்க. நீ தனி கொடுத்து நம்ம போயிடுவோம், உனக்கு உங்க அம்மா வேணுமா நான் வேணுமா அப்படின்னு என்ன செய்யறாங்க, போய் ஒரு 2 நாள்லயே ட்விஸ்ட் வச்சிடுறாங்க. கணவர் கொஞ்சம் அம்மா சைடா இருந்தாரு, ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தாருன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு கதை. என்ன இப்படித்தானே எத்தனையோ பொறுமை இழந்துற, ஒண்ணுமே இருந்திருக்காது, சின்ன விஷயத்துக்கு என்ன செய்வாங்க, மாமியாட்ட மல்லு கட்டி என்ன குடும்பத்தை ரெண்டாக்கி இவனை ஒரு வழியாக்கி நிம்மதி இல்லாம ஆக்கி பேசாம கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலான்ற அளவுக்கு ஆக்கி விட்டுறாங்கல்ல. பொறுமை இல்லை. என்னதான் வயசானவங்கன்னா ஏதோ குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நமக்கு மேல இருக்கவங்க ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவன் எல்லா காலத்திலும் அவங்க சொல்லிட்டு இருக்க போறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம குடும்ப பொறுப்பு நம்ம கைக்கு வரும், அப்ப நம்ம ஆளலாம் அப்படின்னு பொறுமை இருக்காது. இப்ப எப்படி என்ன சொல்லலாம், அவங்க நான் எங்க வீட்டுல மகாராணியா இருந்தேன் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, போட்டு பாடாப்படுத்தி எடுத்து கடைசியா வீடை ரெண்டாக்கி குடும்பத்தை ரெண்டாக்கி என்ன செஞ்சிடும், ரொம்ப இதுவாயிரும். இப்போ பொறுமை எதுலையுமே என்ன கிடையாது, இல்லை. இல்லைன்னா நான் இவரோட வாழ மாட்டேன், எனக்கு உனக்கு இவங்க தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னு குழு கொடுங்க அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, கேட்டு குழு வாங்கிட்டு போயிடுறாங்க. கால அபு இசா, அப்போ பொறுமை என்பது ரொம்ப முக்கியமானது. கால அபு இசா ஒஃபில் பாபி அன் அனஸின் வஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் வகத் ருவி அன் மாலிக் ஆதல் ஹதீஸ் ஃபலன் அத்ஹரஹு அன்கும் வல் மஅனா ஃபீஹி வாஹித் யகூல் அன் அஹ்பிஸஹு அன்கும். பாப் மா ஜா ஃபி தில் வஜ்ஹைன், இரட்டை முகமுடையவரை பற்றி வரக்கூடிய பாடம். 2 கூட்டம் இருக்குது, 2 சைடும் போய்க்குவாரு. இங்க போயிட்டு அவங்கள பத்தி இவங்கள புகழ்ந்து அவங்கள பத்தி ஏத்தி விடுவாரு, அங்க போயிட்டு அவங்கள புகழ்ந்து இவங்கள பத்தி ஏத்தி விடுவாரு. இப்படி என்ன செய்யறது, இந்த கோல் மூட்டுறதுதான் நமீமத்து மாதிரிதான். அதுக்கு பேரு அந்த மாதிரி பண்பு உடையவருக்கு பேரு துல் வஜ்ஹைன்னு சொல்றாங்க, 2 முகம் உடையவர். நம்ம ஏற்கனவே சொன்னோம், 2 கூட்டத்தை சுமூகப்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். இங்க போய் அவங்க உங்களை பத்தி நல்லதான் சொல்றாங்க, அது வேற. இது மூட்டி விடுறது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் எரியட்டு. இந்த மாதிரி செய்யக்கூடியவர்ல துல் வஜ்ஹைன்னு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹதஸ்னா ஹன்னாத் ஹதஸ்னா அபு முஆவியா அல் அமஷ் நபி சாலி அன் அபி ஹுரைரா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் ஷர்ரின் நாசி, மக்களிலே கெட்டவர். ஏற்கனவே வந்துச்சு இதே வார்த்தை, எங்க வந்துச்சு, இப்பதான் நீ ஹதீஸ் ஒப்பிச்சு அதனால தெரியுது. ஏற்கனவே இன்ன மின் ஷர்ரின் நாஸ்னு ஒருத்தரை பத்தி வந்துச்சு, எங்க வந்துச்சு, இதுதான் நோட் பண்ணி வைக்கணும்னு சொல்றது. ஏதோ பயான் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது. ஒரு பல்லு வலிக்கு மாத்திரை வாங்கி போடலாம்ல, போட்டியா? நைட்டு ஃபுல்லா உழவிக்கிட்டே கிடந்திய, பல்லு வலியில உழவிட்டு இருந்தியா, நைட்டு அழகா மாத்திரை வாங்கி போட்டிருக்கலாம்ல. ஏன் அதாவது நைட்டு தூக்கம், நைட்டு போட்டியா மாத்திரை? யார் மாத்திரை? இவர் முஃபீஸ்ட கொடுத்தமா? அந்த ஒரு மாத்திரையா? ஒரே மாத்திரை 3 போட்டானா? அப்படிலாம் போடக்கூடாதுடா, மென்டல். அப்ப உடனே எல்லாம் கேட்க, நீ மெடிக்கல் வாங்கி போடு. ஒரே மாத்திரையா 3 தடவை போட்டா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்ட,
ஜிஹெச்லயும் பல் டாக்டர் வர்றாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் என்னமோ வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் காமிச்சிட வேண்டியதானே, ஏன் இப்படி போட்டு பாடா படுற? என்னப்பா வந்திருக்கேன். எங்க எங்க இன்னமின் ஷர்ரினாஸ் மன் தரக்கஹுன்னாஸ வதஅஹுன்னாஸ இத்திகா ஃபஹ்ஷிஹி. ஒரு மனிதரை மக்கள் எல்லாம் விட்டு விடுகிறார்கள், இவரை நம்ம வச்சுக்கவே கூடாதுப்பா, இவரை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு மக்கள் ஒரு மனிதரை விட்டு விடுகிறார்கள். ஏன் விட்டு விடுறாங்க? அவருடைய அருவருப்பான பேச்சு செயல் அவர் நம்ம வச்சுக்க வேணாம், அதை பயந்து என்ன செய்யறாங்க, அவரை கைவிட்டுறாங்க. அது அடையாளம் அவருக்கு ஷர்ருநாஸ் என்பதற்குன்னு சொன்னாங்க. ஓகே, இப்ப இங்க என்ன சொல்றாங்க, இன்னமின் ஷர்ரின்னாஸ் இந்தல்லாஹி யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளிலே அல்லாவிடத்திலே மக்களில் தீங்கானவர் தல் வஜ்ஹைன், 2 முகத்தை உடைய மனிதர். மனிதர்களே 2 முகத்தை உடைய மனிதர். قال ابو يوسف في الباب عن انس وعمار هذا حديث حسن صحيح. அதுக்கு தோதுவா கரெக்டா அடுத்து பாபே பாவு மாஜா ஃபின் நம்மாம்ல வந்துட்டாங்க. நம்மாம்னா என்னது? கோல் சொல்பவர். தயவு செய்து கவனிங்க, பாடத்தை நோட் பண்ணுங்க, எழுதி வைங்க. திருப்பி நான் பாடம் பார்த்து நான் ஹதீஸ் சொல்லும் போது எடுத்த ஹதீஸ பாருங்க. எவ்வளவு அழகான வாய்ப்பு, எவ்வளவு முக்கியமான பாபு பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு மாற்றக்கூடிய பாபு இது. அதான் அசால்ட்டா ஏதோ பயான் சொல்ற மாதிரி கேட்காதீங்க. ஹதீஸை நோட் பண்ணுங்க, பென்சில் வச்சுக்கோங்க. ஹதீஸை ஒப்பிக்கன்னு சொல்லும் போது எந்த ஒப்பிங்க. என் கடமையை நான் செய்யறேன், உங்க கடமையை கரெக்டா செய்யுங்க. தூங்கி தூங்கி உழுகாதீங்க. பாவ் மாஜா ஃபின் நம்மாம், கோல் மூட்டுவரை பற்றி வரக்கூடிய பாடம். حدثنا ابن ابي عمر حدثنا سفيان بن عيينة عن منصور عن ابراهيم عن حماد بن حارث قال مر رجل على حذيفة بن يمان. ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மீது ஒரு மனிதர் கடந்தார். ஃபகீல லஹு, அப்போது அவருடைய விஷயத்துல சொல்லப்பட்டது. ஒருத்தர் கிராஸ் பண்ணார் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சொன்னாங்க, இன்ன ஹாதா, இந்த மனுஷர் இருக்கிறாரு, யுபல்லிகுல் உமரா, அமீர்களிடத்திலே கொண்டு செல்கிறார். யார்கிட்ட? அந்த அமீர்களா யார் இருக்காங்க, நியமிக்கப்பட்டிருக்காங்களே தலைவர்கள், ஆளுநர், இவங்கள்ட்ட கொண்டு செல்றாரு. அல் ஹதீஸ அனின் நாசி, மக்களிடத்துல நடக்கக்கூடிய அந்த உரையாடலை இவர் கொண்டு போய் என்ன செய்யறாரு, அமீர்கிட்ட போய் சொல்றாரு. மக்கள் 1000 பேசிக்குவாங்க, எல்லாரும் அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க. இதை இவர் இங்க கேட்டுட்டு அமீர்கிட்ட போய் அப்படி ஏத்தி வச்சு அவரை ஏத்தி விடுறாரு. அத சொல்றாங்க. அப்போ உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத், கோல் மூட்டுபவர் சுவனம் நுழைய மாட்டார். கத்தாத் என்றால் சுஃபியான் ரலியல்லாஹு சொல்றாங்க நம்மாம் அப்படின்றாங்க. நம்மாம். அப்ப கோல் சொல்பவர் அவங்களுக்குள்ள பேசிக்கிறத கேட்டு கேட்டு போய் என்ன செய்யறது, போய் என்ன செய்யறாரு, ஏத்தி வைக்கிறார். அப்ப ரசூல்லா சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத கத்தாத்துன்னு ரசூல்லா சொன்னதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அது ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ்.